அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிஎன் செட் எக்ஸாம் 2025க்கான இந்த லேட்டஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான கால அவகாசம், அதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோடு, ஸோ இதுக்கான தகவலை கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த டிஆர்பி வெளியிட்டுள்ள ப்ரெஸ் ரிலீஸை பற்றி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் இந்த டிஆர்பி ப்ரெஸ் ரிலீஸ் வில் கம் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சுருந்தேன். அதே போல் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வில் ஓப்பன் அகைன் ஆர் நாட் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். இந்த ரெண்டுமே இப்போ நடக்க போகுது. அதாவது டிஆர்பி ப்ரெஸ் ரிலீஸையும் வெளியிட்டாங்க, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் திரும்பவும் ஓப்பன் ஆக போகுது, ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆப்ஷனும் திரும்ப இந்த டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த கோரிக்கை வச்சாங்க. பல ஃபோன் கால்ஸ், பல இமெயில், ஸோ அதே போல் இந்த யூடியூப்களில் பல செய்தி சேனல் மூலமாகவும் இந்த கோரிக்கை வந்ததுனால டிஆர்பி இந்த ப்ரெஸ் ரிலீஸை வெளியிடுறாங்க. அப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு, கணினி வழி தேர்வுகள் 6, 7, 8, 9 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மீது இணைய வழியில் ஆட்சேபனை அப்ஜெக்ஷன் தெரிவிக்க ஒரு 3 days டைம் கொடுத்துருந்தாங்க. 13, 14, 15 மார்ச் இந்த தேதிகளில் அப்ஜெக்ஷன் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ தற்பொழுது தேர்வர்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்கோரிக்கைகளை பரிசீலித்து இந்த உத்தேச விடை குறிப்புகள், அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மீது இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய கால நீட்டிப்பு வழங்க முடிவு செய்து கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. அப்போ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே போல் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு பதிவிறக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான தகவல் குறுஞ்செய்தி மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தேர்வுகளுக்கு அனுப்பப்படும். ஸோ அப்படிங்கிற தகவலையும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் இதில் கொடுக்காம விட்டாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துட்டு அவங்க திரும்பவும் வந்துட்டு அதை பரிசீலிக்கணும். திரும்ப அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த திரும்ப அவங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த விடைகள் எல்லாமே குளறுபடிகளாக இருக்குது, எதுவுமே சரியான முறையில் இல்லை. அதனால் டிஆர்பி அந்த ஒரு ஆப்ஷனையும் அவங்க கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஆன்சர் கீயை பரிசீலித்து திரும்ப வெளியிடணும். ஸோ அதுதான் நிறைய தேர்வுகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதை திரும்பவும் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை மாற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அப்போ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் இப்படி ஆயிடுச்சு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வரல, ரெஸ்பான்ஸ் ஷீட் வரல. ஸோ இது எல்லாமே நடக்க போகுது எல்லாமே. அப்போ அதுக்கான அந்த டேட்டையும் சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போ அந்த டேட்டுக்குள்ளே அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ஃபைனல் ரிசல்ட், ஃபைனல் ஆன்சர் கீ, அதே போல் இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே அடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே சீக்கிரமாக நடக்க போகுது. அப்போ இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு சீக்கிரமாக இருக்க போகும் என நம்பலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.